நேற்று இந்தியாவில் ஷாமி அவங்க லேப்டாப்பையும் சைனாவில் புது Mi Band 5 லான்ச் பண்ணாங்க. அதே சமயத்தில் ரெட்மி யூரோப்பில் புது ரெட்மி 9 ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெட்மி 9 ஃபோனில் என்ன இருக்குது, இதில் என்ன புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, இந்த ஃபோனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். ரெட்மி லைனப்போட டிசைன் கடைசி ஒரு சில ஜென்ரேஷனாக கொஞ்சம் மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த தடவையும் திருப்பி மாற்றிருக்காங்க. போக்கோ X2 மாதிரி இந்த தடவை கொடுத்துருக்காங்க. பட் பின்னாடி கிளாஸ் கிடையாது, அதுக்கு பதில் பிளாஸ்டிக். இங்கே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது ரெட்மி 8ல் நம்ம பார்த்த மாதிரி. ஆனால் வித்தியாசம் என்னென்னா 2 கேமராவுக்கு பதில் இப்போ 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராஸ்க்கு கூடிய சீக்கிரம் வருவோம். இப்போ முதல்ல முன்னாடி என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 6.53 இன்ச் IPS LCD டிஸ்பிளே. ஸோ இது போன தடவை வந்த 6.22 இன்ச் டிஸ்பிளேயோட ஒரு பெரிய பேனல். ரெட்மி வெறும் சைஸை மட்டும் ஏற்றல, ரெசல்யூஷனும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. HD+லேருந்து இப்போ ஃபுல் HD+. பட் டிசைன் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. ப்ரொடெக்ஷன் வரையில் ஆக்சுவலாக டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. ரெட்மி 9ல் கார்னிங்கோட Gorilla Glass 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. போன தடவையே Gorilla Glass 5 யூஸ் பண்ணாங்க. ஸோ சொன்ன மாதிரி இது ஒரு டவுன்கிரேட். இப்போ சைடில் உள்ள பெசல்ஸ், கீழே உள்ள சின் எல்லாமே கொஞ்சம் தின் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் இருக்குது. ரெட்மி இது அவங்களோட டாட் ட்ராப் டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாட்ச்குள்ளே ஒரு 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இது போன ஜென்ரேஷன் ரெட்மி 8ல் உள்ள அதே கேமரா மாதிரி தான் தெரியுது. மற்றபடி உள்ள சிப்னு பார்த்தா மீடியாடெக்கோட ஹீலியோ G80 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கேட்குறது கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்துச்சுன்னா, இப்போ தான் நம்ம இதை ரியல்மி நார்சோ 10ல் பார்த்தோம். அந்த ஃபோனில் கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஆனால் ரா பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் இல்லை கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நல்லா தான் இருந்துச்சு. இங்கே நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நார்சோ 10ல் HD+ டிஸ்பிளே தான். ஸோ G80 அங்கே பெர்ஃபார்ம் பண்ணதோட இன்னும் கொஞ்சம் அதை புஷ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ரெட்மி 9ல் அதிகமான பிக்சல்ஸ் இருக்கிறதுனால ஃபுல் HD+ டிஸ்பிளே. பட் ஓவரால் ரெட்மி 8ல் உள்ள Snapdragon 439ஓட கம்பேர் பண்ணையில் இது ஒரு மேஜர் அப்கிரேட்னு சொல்லலாம். MIUI 12 ப்ளஸ் இந்த ஹீலியோ G80 பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டீசெண்டாக இருக்கணும். GPU அப்படின்னு வரையில் இங்கே ஒரு டியூவல் கோர் Mali G52 கொடுத்துருக்காங்க. இதுவும் போன ஜென்ரேஷன் யூஸ் பண்ண Adreno 505ஓட இன்னும் பெட்டராக இருக்கணும் கேமிங்க்கு. இப்போ ரேம் ஸ்டோரேஜ்னு பார்த்தீங்கன்னா 3GB ரேம் 32GB ஸ்டோரேஜ், அப்புறம் 4GB ரேம் 64GB ஸ்டோரேஜ். 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரேம் LPDDR4X, ஸ்டோரேஜ் eMMC 5.1. டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் போன தடவை மாதிரியே இப்போவும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது போக IR பிளாஸ்டர், ஹெட்ஃபோன் ஜாக், Type-C போர்ட் இது எல்லாத்தையும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. யூரோப்பியன் வெர்ஷனில் NFC கூட இருக்குது. பேட்டரின்னு வரையில் பெருசாக எந்த மாற்றமும் இல்லை. 5020 mAh பேட்டரி இங்கே ரெட்மி 9ல். போன தடவை 5000 mAh பேட்டரி. ஸோ வெறும் 20 mAh தான் ஏறி இருக்குது. ரெட்மி 8ல் இருக்க மாதிரியே இங்கேயும் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸில் 10 வாட் சார்ஜர் தான் கொடுக்குறாங்க. அதை நம்ம பெருசாக ஒரு குறையாக பார்க்க முடியாது. நான் iPhone SEயோட சார்ஜிங் ஸ்பீடோட இதுக்கு 2x அதிகம் தான். iPhone SE 42,500 5 வாட் சார்ஜரோட வருது. பட் எனிவே அதை வேறு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறதுனால ரெட்மி 9 லென்த்தும் சரி வித்தும் சரி ரெட்மி 8ஓட அதிகமாக இருக்குது. ஆனால் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெயிட் 10 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 198 கிராம்ஸ் இருக்குது. இப்போ இந்த இன்க்ரீஸ்க்கு மெயின் காரணம் அந்த பெரிய டிஸ்பிளே ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கேமரா சென்சர்ஸ். அந்த கேமரா சென்சர்ஸ் பற்றி பேசல. பிரைமரி 13 மெகாபிக்சல் f2.2. இது ரெட்மி 8 டியூவலில் பார்த்த சென்சர் மாதிரி தான் தெரியுது. ஸோ பெரிய அப்கிரேட் மாதிரி தெரியல ரெட்மி 8ல் உள்ள 12 மெகாபிக்சல் கேமராவோட. இன்ஃபேக்ட் ரெட்மி 8ல் உள்ள கேமராவோட லென்ஸ் இன்னும் வைடான f1.8. அடுத்த சென்சர்னு பார்த்தோன்னா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட். இதுதான் ரெட்மி சீரீஸில் முதல் தடவையாக நம்ம இதை பார்க்குறோம். ஸோ இது ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். கடைசி 2 சென்சர்ஸ் ஒரு 5 மெகாபிக்சல் மேக்ரோ, அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர். இப்போ ஒரு சில புது ஃபீச்சர்ஸ், கலிடோஸ்கோப், அதுக்கப்புறம் ஓப்பன் பாம் ஜெஸ்டர், செல்ஃபீஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஓப்பன் பாம் ஜெஸ்டரை ரெட்மி பாம் ஷட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெட்மி 9 ரெட்மி 8க்கு ஒரு நல்ல அப்கிரேட் மாதிரி தெரியுது. இப்போ புதுசாக இதில் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ப்ராசஸர், பெரிய ஹை ரெசல்யூஷன் டிஸ்பிளே, 4 ரியர் கேமராஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே சமயத்தில் போன ஃபோனில் உள்ள பாசிட்டிவ்ஸ், அந்த IR பிளாஸ்டர், அதுக்கப்புறம் ஹை கெப்பாசிட்டி பேட்டரி அதெல்லாம் ரீடைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பில் 149 யூரோஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 12,800 வருது. பட் யூரோப்பியன் ப்ரைஸஸ் எப்போவுமே இந்தியன் ரேட்ஸோட அதிகமாக தான் இருந்திருக்கு. இப்போ இந்தியாவில் ரெட்மி 8 464 வேரியண்ட் 9,500 விற்றுட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கையில் ரெட்மி 9ம் இந்தியாவில் 9,000-10,000 இந்த செக்மெண்ட்டில் தான் வரணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ரெட்மி 9 பற்றி? இப்போதைக்கு வந்திருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த ரெட்மி 9ல் நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்த்தீங்களா? வேறு ஏதாவது வித்தியாசமாக ரெட்மி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லை இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.